as I was waiting on God with prayer and fasting, ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் மாசத்துல இந்த பார்ட்னர்ஸ்க்கு, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இது என்ன வார்த்தையை கொடுக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்த போது ஆண்டவர் இம்மானுவேல் என்ற தலைப்பில் பேசும்படி எனக்கு கட்டளை கொடுத்தார். இம்மானுவேலை குறித்து நீங்கள் அநேக மெசேஜஸை கேட்டிருப்பீங்க. இனி வர நாட்களிலும் டிவிலையும் சரி, சர்ச்சஸ்லையும் சரி, அல்ல கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம்ஸில் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த சில வார்த்தைகளை மட்டும் உங்கள் மத்தியில் வைத்து உங்கள் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறேன். ஸோ the name Emmanuel, ஸோ EMMANUEL or IMMANUEL. ஸோ இந்த ரெண்டு ஸ்பெல்லிங்குமே கரெக்டு தான், ரைட்? ஸோ இங்கிலீஷில் IMMANUEL. ஸோ இதோட ஹீப்ரூ மீனிங், இந்த இம்மானுவேல் என்ற ரூட் வேர்டுடைய ஹீப்ரூ மீனிங் இஸ் காட் வித் அஸ். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அது வரைக்கும் கர்த்தர் பரலோகத்தில் இருந்தவர். அந்த வார்த்தை மாம்சமாகி இம்மானுவேல் என்ற பெயரில், இயேசு என்ற பெயரில் அவர் நம்மோடு கூட வாசம் பண்ண வருகிறார். நமக்குள் வாசம் பண்ண வருகிறார். நம்முடனே, நம்ம குடும்பத்துடனே இருக்கும்படி வாசம் பண்ண அவர் வருகிறார். இம்மானுவேல் என்ற வேர்டுடைய சென்ட்ரல் தீம் இஸ் God's presence among his people. God's presence among his people. தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை, தேவனுடைய மகத்துவங்கள் அவர் நமக்குள்ளே, நம்ம வீட்டுல, நீங்க தங்குற இடத்துல, நீங்க வேலை செய்யற இடங்கள்ல, எந்த இடத்துல கண்ணு முடியும், ஆண்டவரே என்னால முடியல, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்னு சொன்னீங்க. அது எக்ஸாம் ஹாலா இருந்தாலும் சரி, டிரைவ் பண்ற இடமா இருந்தாலும் சரி, அழுது கொண்டு படுத்துட்டு இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் ஆண்டவருடைய பிரசன்னம் வந்து உங்களை மூடுகிறது. ஆகவேதான் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுதே அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோம். அவரை நோக்கி கூப்பிடும் போதே அந்த இடத்துல தேவனுடைய மகிமை வந்து மூடுகிறது. God's presence among his people. So the Emmanuel என்ற வார்த்தையினுடைய அர்த்தம், இந்த உலக தோற்றத்திலிருந்தே அந்த தேவனுடைய மகத்துவத்தை நாம் பார்க்க முடியும். Emmanuel highlights God's manifest presence. God's manifest presence in creation, in redemption and restoration. முதலாவது கிரியேஷன்ல the word was with God. The word was God. பிதாவாகிய தேவன், வார்த்தையாகிய தேவன், ஆவியாகிய தேவன், இந்த தேவனுடைய வார்த்தையாகிய கர்த்தர் கிரியேஷன்ல இருந்தார். அதன் பின்பு அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு என்ற பெயர்ல, இம்மானுவேல் என்ற பெயர்ல அவர் நம்மோடு கூட வந்து தங்கி he redeemed us, மீட்பராக, ரிடம்ஷன்ல ரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டெடுக்கிறார். மூன்றாவது ரெஸ்டரேஷன்ல நம்ம இழந்து போன அத்தனையும், இழந்து போன சுதந்திரத்தை, பிள்ளை என்ற சுதந்திரத்தை, தேவனுடைய நாமத்தை தொழுது கொள்கிற அத்தனை பேர் மேலே தேவன் கொடுக்கிற அதிகாரம் என்னும் சுதந்திரத்தை, the power and authority was restored back to humans. கிரியேஷன்ல எப்போ, இந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல இழந்து போனோம் because of disobedience, கீழ்ப்படியாமைனாலே நாம் இழந்து போனோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இம்மானுவேல் என்ற தேவனுடைய
மன்னிப்பு, ரட்சிப்பு, மீட்பு நமக்கு திரும்பவும் அத்தனையும் ரெஸ்டோர் பண்ணிட்டு, அத்தனையும் ரெஸ்டோர் பண்ணிட்டு. God's manifest presence. இந்த இம்மானுவேல் என்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. இந்த இம்மானுவேல் தேவன் எதெல்லாம் கொடுக்கிறாருன்னா, இம்மானுவேல் என்ற தலைப்பில் நான் வித்தியாசமாக பேசணும்னு நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இம்மானுவேல்னு பேச போறேன். கைண்ட்ஸ் ஆஃப் இம்மானுவேல். ஸோ இம்மானுவேல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தத்தை பார்க்கும்போது the presence of God with us. Number 2, the peace of God, the guidance of God, the protection of God, the salvation of God. Then His provision. ஆண்டவர் நமக்கு ஒவ்வொன்றையும் நமக்கு அவர் நம்மோடு கூட தங்கி இருக்கிறதுனால நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார், நடத்துதல்ல கைடன்ஸை கொடுக்கிறார், சமாதானத்தை கொடுக்கிறார். நமக்கு தேவையான அத்தனை ப்ரொவிஷன்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய பிரசன்னத்தையே நமக்கு கொடுக்கிறார். இம்மானுவேல் தேவன் நம்மோடு இருக்கும்போது இது அத்தனையே நமக்கு கொடுக்கப்படுகிறார். ஹல்லேலூயா. முதலாவது இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஐசாயா chapter 7 verse 14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன், இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். Behold, the virgin shall be with a child and bear a son, and they shall call his name Emmanuel, which is translated God with us. So ஏசாயா தீர்க்கதரிசி பல வருஷத்துக்கு முன்பதாகவே கொடுத்த அந்த தீர்க்க தரிசனம் என்ன அடையாளம்? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். ஒரு குமாரனை, அதுதான் மத்தேயு அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்றார், உலகத்துக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றார். ரெண்டாவது, அந்த தீர்க்கதரிசி சொல்றார் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகும். அதான் அடையாளமே. இன்னைக்கும் ஜூஸ் பார்த்தீங்கன்னா, யூதர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் அதை நம்பாம இருக்கிறாங்க. இன்னைக்கும் வந்த மேசியா அவர் தான் நம்பா இருக்க. உலகத்திற்கு அநேகர் இது எப்படி ஆகும் என்று நம்பாமல் இருக்கிறார்கள். ஸோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவதுன்னா என்னன்னா, இம்மானுவேல் என்ற கர்த்தர் பிறந்தார்னா இட் இஸ் இன்கார்னேட் இம்மானுவேல். இன்கார்னேட் அப்படின்னா a deity or a spirit. இன்கார்னேஷன், இன்கார்னேட் அப்படின்னா ஒரு தேவதை அல்லது ஒரு ஆவி, தேவதூதன் அல்லது ஆவி, ஒரு ஸ்பிரிச்சுவல் சம்பந்தமான ஒரு வேர்ட் இன்கார்னேட் என்று சொன்னார். தமிழ் வந்து எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி அப்படிதானே, நம்மளோட தாய்மொழி தமிழ் மொழி. ஸோ தமிழ் மொழியில் இருக்கிற அந்த வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகான மீனிங்கை, டெப்த்தை கொடுக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, இன்கார்னேட் அப்படின்னா அவதாரம். சில பேர் திட்டுவோம் பார்த்தீங்களா, என்ன அவதாரமோ இது அப்படின்னு சொல்லி. இந்த அவதாரம் என்பது கடவுள் எடுத்த மனித அவதாரம். கடவுளாகிய வார்த்தையாகிய தேவன் மனித அவதாரம் எடுத்து இம்மானுவேல் என்ற பெயரில் மனுஷனோடு உலாவும்படி வந்தார். ஸோ அவதாரம். ஸோ ஆண்டவர் ஒரு அவதாரம் எடுத்துட்டு வந்தார் தானே. ஒவ்வொரு மதங்களிலும் சொல்லுவாங்க இந்த அவதாரம் அந்த அவதாரம், பல அவதாரங்கள் உண்டு. ஸோ நமக்கு ஒரு அவதாரம் உண்டு. அவர் தான் வார்த்தையாகிய தேவன் மனிதனை மீட்கும்படி மனிதனா ஒரு அவதாரம் எடுக்கிறார். ஆனா மனிதனா அவதாரம் எடுக்கும் போதே பரிசுத்த ஆவியானவராலே
அவர் கர்ப்பவதியானது நிமித்தம் இம்மானுவேலா வெளிப்படுறார். வெறும் மனுஷன் அவதாரமா இல்லை, அவர் கடவுள் நம்மோடு கூட வாசம் பண்ணும்படி அவர் அவதாரமா பிறக்கிறார். ஸோ நம்பர் 1 இஸ் இன்கார்னேட் இம்மானுவேல். ஆகவேதான் மத்தேயு ஆண்டவரோடவே வாழ்ந்தவர். அதை எழுதுகிற மத்தேயு யாரோ ஒருத்தர் கிடையாது, நல்லா படித்த ஒரு டாக்ஸ் கலெக்டர். ஸோ அவர் சொல்கிறாரு, தீர்க்கதரிசியாகிய ஏசாயா. நமக்கு மாதிரி அந்த காலத்தில் பைபிள்லாம் கிடையாது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகங்கள்லாம் எல்லாமே ரைட்டிங்ஸ் தான், ஏன்ஷியன்ட் ஸ்கிரிப்ட்ஸ் தான், ஸ்க்ரால்ஸில் எழுதப்பட்டது தான். இந்த ஸ்க்ரால்ஸ்லாம், இந்த பைபிள்லாம் எப்படி எழுதுனாங்க தெரியுமா? நிறைய பேருக்கு நிறைய டவுட். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரால்ஸில், சுருள்கள், புஸ்தக சுருள்கள் அல்லது நிறைய சுருள்கள். ஸ்க்ரால்ஸ்லாம் தெரியுமா? அப்படி சுருட்டி வைத்திருப்பார்கள். அதாவது இயேசுசாமி அங்கே நின்ற போது அங்கே இருந்த புஸ்தக சுருளை எடுத்து அதை விரித்து அதை படிக்கிற அப்படியே சுருட்டி வச்சுருவாங்க. அது ஃபுல்லாக லெதரில் இருக்கும். இல்லை அந்த நாட்களில் வச்சுருக்கிற பல விதமான பேப்பர் ரைட்டிங்ஸ்லாம் கிடையாது. பேப்பர் இப்போ தானே கண்டுபிடிச்சது. ஸோ அந்த எழுத்துக்கள் இருக்கும், கல்வெட்டுகளில் இருக்கும். ஸோ நிறைய கேவ்ஸில், நிறைய குகைகளில், மலைகளில் நடந்தவைகள் எல்லாம் அவங்க எழுதி வைக்கிறாங்களாம் கற்களில். ஸோ டெட் சீ ஸ்க்ரால்ஸ் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டிங்ஸ். ஸோ டெட் சீனா சவக்கடல் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்கிற அநேக பகுதிகளில் அங்கே இருந்த மக்கள், அந்த சுற்றி இருக்கிற ஜனங்கள் அநேக ரைட்டிங்ஸ் எழுதி வச்சிருக்கிறாங்க. அநேக காவிங்ஸ், கேவ்ஸில், அங்கே இருக்கிற மலைகளில், குகைகளில், கற்களில் அதெல்லாமே எழுதி வச்சிருக்கிறாங்க. சில பேர் ஸ்க்ரால்ஸில் எழுதி வச்சிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, இந்த நெஃப்லிம்ஸ், வானத்திலிருந்து இறங்கி வந்த தூதர்கள், அநேகர் இந்த உலக மனுஷிகளோடு பாவம் செஞ்சு தேவ மகிமையற்றவர்களாகி அவர்கள் அநேக ஜனங்களை கெடுத்து போட்டாங்க. உலகத்தை தேவன் அது நிமித்தம் தான் அழிச்சாருன்னு சொல்லி தூதர்கள் என்று சொல்லப்படுறதுல நம்ம நினைக்கிறது எல்லாமே சாத்தான் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன நினைக்கிறோம்னா, வானத்திலிருந்து தள்ளப்பட்ட லூசிஃபர், அவனுடைய கூட்டம் தான் விழுந்து போன தூதர்கள்னு சொல்லி. உண்மைதான். ஆனால் தேவன் அந்த உலகத்தில் மனுஷனை உண்டான பொழுது லூசிஃபர் விழல. அது எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக நடந்த விஷயம். சாத்தானுடைய கூட்டமாகிய லூசிஃபரும் அவனுடைய கூட்டமும் ஆண்டவருக்கு முன்பாக நான் சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு சொல்லி உயர்த்தி கர்த்தர் அவளை வானத்திலிருந்து தள்ளி போட்டார். ஸோ விழுந்து போன தூதர்கள். அதுக்கப்புறம் தேவன் இந்த உலகத்தில் மனுஷனை உண்டாக்கின பின்பு ஏதேன் தோட்டத்தை கொடுத்தார். அந்த இடத்துல எல்லா மரங்களை செடிகளை நட்டார். அதன் பின்பு தேவ புருஷர்கள், அவர்களும் ஏஞ்சல்ஸ் தான். தமிழில் தேவ புருஷர்கள்னு எழுதியிருக்கு, இங்கிலீஷில் ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட்னு போட்டிருக்கோம். அதோடைய கரெக்ட் மீனிங் தே ஆர் வாட்சர்ஸ் ஆஃப் காட். வாட்சர்ஸ் ஆஃப் காட். ஸோ இந்த வாட்சர்ஸ் என்று அழைக்கப்படுற ஏஞ்சலிக் கேட்டகரிஸ், அது ஒரு கேடர். இந்த வாட்சர்ஸ் ஆஃப் காட், ஏஞ்சல்ஸ் ஆஃப் காட், அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட போது அவர்கள் மனிதர்களைப் போலவே இருந்தார்கள். ஆனால் தே ஆர் பவர்ஃபுல் ஒன்ஸ். ஆகவே தான் ஆபிரகாம் பலி செலுத்தும் போது இவர் தேவதூதனே தெரியும், தேவதூதனை உபசரித்தது உண்டே, அறியாமல் தேவதூதனை உபசரித்தது உண்டே. கிதியோனை பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் அந்த அக்கினியில ஏந்து மேலே போகும்போது தான் ஐயோ ஒரு தேவனை கண்டேன், தேவனுடைய தூதனை கண்டேன்னு நினைக்கிறான். ஸோ அவங்களுக்கு ஏஞ்சல்ஸ்க்கு ரெக்க இருந்து அவங்க பார்த்தாலே ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்க மனுஷங்களை போலவே இருப்பாங்க. பட் தே ஆர் காட்லி பீப்புள். அவர்கள் அந்த பூமிக்கு வந்தபோது அவர்கள் மனிதர் போலவே எல்லாமே அவங்க செய்ய முடியும். ஆனால் அவங்க ஏஞ்சலிக் பீயிங்ஸ். நான் சொன்ன த டெய்டீஸ், த ஸ்பிரிட்ஸ். அவர்கள் மனித குலத்தில் வந்து பாவம் செய்த போது ராட்சதர்கள் பிறந்தார்கள். அந்த ராட்சதர்கள்னா நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. கோலியாத்தே சாதாரணமானதான், கோலியாத்தை விட உயர்ந்தவங்களா இருந்திருக்கிறாங்க. நிறைய ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிறது போல அழகாக அந்த நம்ம ஸ்கிட்டில் டான்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 ரெக்கை வச்சுட்டு அப்படியே கலர்ஃபுல்லாக பட்டர்ஃப்ளை மாதிரியா பறந்துட்டு இருக்கோம். அப்படியும் தூதர்கள் உண்டு. சில தூதர்கள் பார்த்தீங்கன்னா வான் உயரத்துக்கு காலை பூமியில் பதிச்சாங்கன்னா வான் உயரத்துக்கும் அவங்க நிற்க முடியும். அவ்வளோ பெரிய தூதர்களாக இருக்காங்க. ஜைஜான்டிக் ஏஞ்சல்ஸ், ஜெயன்ட் ஃபிகர்ஸ்.
ஸோ அப்படிப்பட்ட தூதர்கள், அப்படிப்பட்ட மனித இனங்களை, ராட்சதர்களை, இப்பயும் பார்த்தீங்கன்னா ஆர்காலஜியில் நிறைய பேரை இவ்வளோ பெரிய எலும்புக்கூடு, இவ்வளோ பெரிய மண்டவோடு இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோன்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறாங்க. பெரிய பெரிய கால்கள் உண்டு, பெரிய பெரிய விரல்கள் உண்டு. எல்லாமே கோலியாத்துன்னு முடிச்சிருவாங்க. எல்லாமே கோலியாத்து கிடையாது, கோலியாத்து ஒன்று தான். அப்படிப்பட்ட மக்கள் இருந்தாங்க. ஆகவே தான் ஆண்டவர் சொன்ன, அந்த உலகம் கரப்டாக இருக்கு, இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன்னு சொல்லி தான் நோவா நாட்களில் ஃப்ளட் அமிச்சு ஆண்டவர் அது எல்லாத்தையுமே அழிச்சார். அந்த விழுந்த தூதர்கள் இருக்காங்களே, அவர்களை எடுத்துட்டு போய் என்றென்றைக்கும் உள்ள கார் இருளில் ஆண்டவர் அவங்களை சங்கிலியில கட்டி போட்டு வச்சிருக்கிறார். இந்த டார்க்னஸ், கார் இருள் உள்ள இடத்துல, கஹன்னா, ஜட்ஜ்மெண்ட் டேல ஆண்டவர் அவங்களையும் நியாயம் தீர்ப்பார். புரியுதா? ஸோ ஆகவேதான் இந்த தூதர்களுக்கு உதவியாக ஆண்டவர் கை கொடாமல் ஆபிரகாமின் சந்ததிக்கே கை கொடுத்தார். ஸோ அந்த இம்மானுவேல் ஆகிய தேவன் தூதர்களுக்காக வரல, விழுந்து போய் பாவம் செய்த தூதர்களுக்காக வரல. இன்கார்னேட் இம்மானுவேல் யாருக்கு வந்தார்னா, ஆபிரகாமின் சந்ததி அல்லது மனித குலத்துக்கு உதவியாக கை கொடுக்கும்படி அவர் இந்த பூமிக்கு இறங்கினார். ஸோ இன்கார்னேட் இம்மானுவேல், அவதாரம், தேவன் மனித அவதாரம் எடுத்து தெய்வமாக இந்த உலகத்தில் உலாவினார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக ஏசாயா 7:14 திரும்ப வாசிக்க கேட்போம். ஐசையா 7:14. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த வசனத்துல நான் முன்னாடி இன்கார்னேட் இம்மானுவேல் தலைப்பை கொடுத்தேன். ரெண்டாவது ப்ராஃபட்டிக் இம்மானுவேல். ஆண்டவர் பிறக்கும் போதே தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, தீர்க்க தரிசனங்களை அழிக்க வரல. I came to fulfill the Torahs. I came to fulfill the prophets and the laws ன்னு சொன்னார். நியாயப்பிரமாணங்களையும் கட்டளைகளையும் நிறைவேற்றவே நான் வந்தேன்னு சொன்னார். ஸோ ஆண்டவர் பிறக்கும் போதே தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றார். ஆண்டவர் நடக்கும் போதே தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றார். அவர் மரித்ததும் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றார். நூற்றுக்கணக்கான more than 300க்கு மேல ஆண்டவர் உலகத்துக்கு இப்படி வருவார், ஃபர்ஸ்ட் டைம் வருவார்னு சொல்லி ஐ திங்க் 332 or 333 தெரியல. ஆண்டவர் அத்தனை முறை தீர்க்க தரிசனமாய் ஃபர்ஸ்ட் டைம் ஆண்டவர் திரும்பி இப்போ வரப்போது செகண்ட் டைம். முதல் முறை வரதையே அத்தனை hundreds of prophecies இருக்கு. இயேசு இந்த இம்மானுவேல் ஆகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வருவார்னு சொல்லி. ஸோ ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றார், ஆண்டவர் மனிதனோடு கூட கலக்கும்படி, மனிதன் மத்தியிலேயே வந்து வாசம் பண்ணும்படி ஒரு பிளானை வச்சிருக்காருப்பா. ஒரு பிளானை பரலோகத்தில் வச்சிருக்கிறார். அவர் வந்து ஏதேன் தோட்டத்தில் மனிதனோடு உலாவும்படி, அவனோடவே இருக்கும்படி ஆண்டவர் திட்டம் பண்ணார். ஆனால் அந்த மனுஷன் பாவம் செஞ்சு தேவனுடைய மகிமையற்றவர்களாய் மாறிட்டான். ஆனாலும் ஆண்டவர் இன்னொரு பிளானை வச்சிருக்கிறார். இந்த வார்த்தையாகிய தேவன் மனிதனோடு கூட நடக்கும்படி, வாழும்படி, அவளை மீட்கும்படி அவர் இந்த பூமிக்கு வர்றதுக்கான ஒரு பிளான். அந்த பிளானை தான் அவர் தீர்க்க தரிசனமாக சொல்றார். தரிசனத்தில் பார்த்து, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள், குமாரனை பெறுவாள், அவளுக்கு இம்மானுவேல்னு பேர் வைப்பான். இம்மானுவேல்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். God will dwell among his people. So miraculous virgin birth மூலமா ஆண்டவர் இந்த உலகத்துல மனுஷனுடைய ஆக்டிவிட்டீஸ்ல அவர் இன்டர்ஃபியர் பண்ணுவார். God is interested in the affairs of men. உங்க குடும்பத்துல நடக்கிறத குறித்து அவருக்கு தெரியணும். உங்க லைஃப்ல நடக்கிறத குறித்து he is concerned. நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறார். என் வாழ்க்கையில நான் போற கஷ்டம் யாருக்கு புரிய போகுது? என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டம், என் மனசுல இருக்கிற கஷ்டம், என் வாழ்க்கையில நான் வந்த பாதைகள், சஃபரிங், யார் அதை புரிஞ்சு கொள்ள முடியும்? God is interested in the affairs of men.
ஒவ்வொன்றுத்துலையும். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இவ்வளோ 1000 ஆண்டுகளுக்கு முன்பு, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே தீர்க்க தரிசனமா முன்மொழிஞ்சார். ஏதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியா, it will be a miraculous birth. He is a prophetic Emmanuel. உங்களோடு வந்து வாசம் பண்ற இம்மானுவேல் என்ற தேவன் தீர்க்க தரிசனமான தேவன். உங்க பிறப்பை குறித்து ஒரு திட்டம் உண்டு, உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் உண்டு, உங்க பாஸ்டை குறித்து ஒரு திட்டம் இருந்துச்சு, உங்க பிரசன்ட்டை குறித்து ஒரு திட்டம் இருக்கு, உங்க ஃபியூச்சரை குறித்தும் அந்த ப்ராஃபட்டிக் இம்மானுவேலுக்கு ஒரு திட்டம் உண்டு. ஐயோ, என் வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு, என் வாழ்க்கையில் நான் நினைச்சதே வேற, நான் நினைக்காதெல்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க. உங்களோடு இருக்கிற தேவன், இம்மானுவேல் ஆகிய தேவன் இஸ் அ ப்ராஃபட்டிக் இம்மானுவேல். வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் ஒரு நோக்கத்துக்காய், திட்டத்துக்காய், அதினதின் காலத்தில் நேர்த்தியா செய்கிறவர். அவர் நம்மளை பனிஷ் பண்றதை விட, நான் பனிஷ்மெண்ட் நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன், அவர் கரெக்ட் பண்றாருன்னு நினைக்கணும். He never punishes us. அவர் நம்ம நேசிக்கும் போது he corrects us. Amen. We are in the period of correction. நான் ஆண்டவர்கிட்ட அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன், correct me Lord, correct them Lord. ஸோ அப்போ என்ன பண்ணுவார்னா கரெக்ட் பண்ணுவார். இந்த இடத்துல சிலதை மாற்றணும்னா அது பேர் கரெக்ஷன். இதை மொத்தமாக டெமலிஷ் பண்ணோன்னா அது பேர் அழிக்கிறது. தேவன் அழிக்கிறதுக்காக இல்லை, உன்னை கரெக்ட் பண்ணுவார். ஒரு குயவனை போல இருந்து அந்த களிமண்ணை கரெக்ட் பண்ணி, எதுக்கு இந்த மண் பெஸ்ட்டாக இருக்கும், எந்த இடத்துல வச்சா இதை ஷைன் ஆகும். உங்களை நிறைய பேர் இன்னைக்கு ஆண்டவர் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கிறார், உங்களை கரெக்ட் பண்ணுறார். நீங்கள் நினைக்கிறீங்க தானே, எனக்கு இது வேணான்னு நினைக்கிறேன், இது பிரியம் இல்லைன்னு நினைக்கிறேன், இப்படி நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்படி ஜெபிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், இப்படி புலம்பக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனாலும் செஞ்சிடுறேன், அப்படி தானே சொல்கிறீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ இருக்கிற மாதிரியே இருப்பா, உன்னெல்லாம் மாற்ற வேணாம், நீ இருக்கிற வண்ணமாகவே இரு, ஏன்னா நான் இருக்கிற மாதிரியே தான் இருக்கிறேன், ஆனால் நான் உன்னை கரெக்ட் பண்ணுறேன். சில ஃபேமிலி டிசைனே அப்படி இருக்கும், சில மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டே அப்படி இருக்கும். ஏன்னா ஃபேமிலி லைனே அந்த கர்சஸில் வரும், இந்த டிஎன்ஏலே அப்படி இருக்கும். புரிஞ்சுதா இல்லையா? இப்போ இந்த ஏஞ்சலிக் பீயிங்ஸ் நான் பேசும்போது இந்த ஒரு சில பேர் சொன்னாங்க, ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு ரொம்ப வருஷமாக. ஒருத்தர் 2 பேர் இல்லை, நிறைய பேர். ஆனால் டிவியில் பார்த்தும் சரி, நிறைய பேர் எனக்கு சொல்லியிருந்தாங்க, இந்த ஏஞ்சல்ஸில் எனக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. உழுந்து போன லூசிஃபர் தான் சாத்தான் நினச்சோம், அதுக்கப்புறம் பாவம் செய்த தூதர்கள் வாட்சர்ஸும் சாத்தான்களா ஸ்பிரிட்ஸாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க, நெஃப்லிம்ஸா. அவங்க மூலமாக பிறந்த மக்கள் இருக்காங்களே, அதுதான் நெஃப்லிம்ஸ். புரியுதா? ஸோ அந்த ஸ்பிரிட்ஸும் இன்னும் சுற்றிட்டு இருக்கு, அதுதான் ஈவில் ஸ்பிரிட்ஸாக பல இடங்களில் சுற்றுது. இந்த ஸ்பிரிட்ஸ் எண்ட் டைம்ஸில் ஆன்டி கிரைஸ்டோட ஆர்மியோட சேர்ந்து கர்த்தருடைய சேனைக்கு விரோதமாய் வந்து நிற்கும். புரிஞ்சுதா? அந்த ஸ்பிரிட்ஸ் தான் வந்து நிற்கும். எப்படி ஓப்பனாக வருவான்னு தெரியாது, மேபி ரோபாட்ஸ்குள்ளே போகலாம். இப்போ நிறைய அப்படி தானே கிரியேட் பண்ணி வைக்கிறாங்க டால்ஸை, பெண் மாதிரியே டால், ஆண்கள் மாதிரியே டால்ஸ், அப்படி தானே. நிறைய கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நான் அதை கல்யாணம் பண்ணிக்கிறேன்றான், சில அதோடய வாழ்கிறான், சில பேர் பல வருஷமா. இது கீழ்ப்படியவே மாட்டேங்குது, இது சொல்கிறதெல்லாம் கேட்குது. என்னுடைய தாட் என்னன்னா, மேபி இந்த ஸ்பிரிட்ஸ் இப்படிப்பட்ட மேட் ஹியூமன்ஸ்குள்ள, அதுக்கு என்ன பேர் வைக்க போகிறாங்கன்னு தெரியல, ஃபியூச்சர் ஹியூமனாய்ட்ஸ் அண்ட் ஹியூமன்ஸ் தான். பட் ஃபியூச்சரில் அதுக்கு என்ன கொண்டு வருவாங்கன்னு தெரில. ஏன் அதெல்லாம் உருவாக்குனான்னா, அவன் கடவுளாக மாறணும்னு நினைக்கிறான். கடவுள் தானே கிரியேட் பண்ணதே, மனுஷன் அந்த பொசிஷன் எடுக்க பார்க்குறான். ஸோ இந்த ஸ்பிரிட்ஸ் அதுக்குள்ளே போகும்போது நம்ம நினைக்கணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு, இது டீமானிக் இன்டெலிஜென்ஸாக மாறிடும். ப்ராஃபட்டிக் இம்மானுவேல். ஸோ கர்த்தர் உங்களோடு கூட ப்ராஃபட்டிக்கா உங்கள் லைஃப்பை அப்படியே அமைக்கிறதுக்கு உங்களோடு கூட இருக்கிறார். He fulfills every prophecies. உங்களை குறித்து பரலோகத்தில் தேவன் உலக தோட்டத்துக்கு முன்னாடியே எழுதி வச்சிருக்கிறார். லோகோஸா, அப்படிதானே? லோகோஸா நம்மளை பற்றி எழுதியிருக்கிறார். ஆகவே தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி அதிகாரம் கர்த்தராகிய இயேசுவே வாரும், முடிஞ்சு போச்சு. என்னென்னலாம் நடக்கும், ஆன்டி கிரைஸ்ட் வர்றது எல்லாமே எழுதியிருக்கு. அப்போனா சாமுவேல் ஜெபஷா குடிச்ச எல்லா ப்ராஃபசிஸும் லோகோஸா பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குது.
அது ரேமாவா என்னுடைய லைஃப்ல நடக்கணும், இன்னைக்கு நடக்கணும், நாளைக்கு நடக்கணும்னா இட் இஸ் பை த ஹோலி ஸ்பிரிட். இட் இஸ் பை த ஹோலி ஸ்பிரிட். இட் இஸ் பை த ஹோலி ஸ்பிரிட். ஆகவேதான் ஐசையா த ப்ராஃபட் ப்ராஃபஸி கொடுக்கிறார் பல நூற்றாண்டுக்கு முன்பு. ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவா, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர், கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தம். அந்த ப்ராஃபஸியை எப்படி ஆண்டவர் நிறைவேற்றினார்? The Holy Spirit came upon Mary. The Holy Spirit came upon that prophetic word, and Jesus, the Emmanuel, the prophetic Emmanuel was conceived. So உங்க லைஃப்ல குறிச்சு ஆண்டவர் எழுதியிருக்கிற ஒவ்வொரு தீர்க்க தரிசனங்களையும் கன்சீவ் பண்ண வைக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். உங்களை குறிச்சு, உங்கள் வாழ்க்கையை குறிச்சு, உங்கள் எதிர்காலத்தை குறிச்சு தேவன் எழுதி வச்சிருக்கிற ஒவ்வொரு ரிட்டர்ன் வேர்டும், it is by the Holy Spirit it will get conceived. It will take a form. வார்த்தை உங்களுக்கு ப்ராஃபட்டிக்கா கொடுக்கப்பட்ட, தரிசனங்களா கொடுக்கப்பட்ட ஒவ்வொன்றையும் ஒரு ஃபார்மா மாறணும்னா the Holy Spirit should come upon. The Holy Spiritக்கு தான் அந்த கிரியேட்டிவ் பவர். The Holy Spiritக்கு தான் அந்த வேர்டை கிரியேட் பண்ற பவர். Lord said, let there be light. And the Holy Spirit brought light. Let there be trees and plants. வேர்டு தான் அதை நடைமுறைக்கு படுத்தினவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே தான் இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. தேவனுடைய ஆவியானவர் அதன் மேல் கடந்து போனார். நான் அப்படித்தான் ஜெபிப்பேன், ஆண்டவரே, ஆண்டவரே, ஒண்ணுமே உதவாத எங்களை, தகுதியே இல்லாத எங்க மேல நீர் அசைவாடும்பா, எங்க கூட்டத்துல வந்து அசைவாடும்பா, உலர்ந்த எலும்புகள் மேல அசைவாடும்பா. ஒரு ராக்கை பார்த்து பேசுன்னு சொன்னார். ராக்கை பார்த்து பேசுறார், தண்ணி வான்னு சொல்லி ராக்ல இருந்து தண்ணி வருது. இட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். இட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட். எசேக்கியேல் போய் நிக்கிறார், பள்ளத்தாக்க பார்த்து எலும்புகளா இருக்குது. எசேக்கியேல் ஆண்டவரை பார்த்து சொல்ற, ஆண்டவரே, உலர்ந்த எலும்புகளை பார்க்கிறேன். என்னப்பா என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற? எசேக்கியேல், prophesy over the dry bones. அந்த எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை. தீர்க்க தரிசனம் உரைத்த போது the prophetic Emmanuel ஆகிய கர்த்தர், தேவனுடைய ஆவியானவர் அந்த எலும்புகளுக்குள்ள இறங்கினார். அது உயிர் பெற்று எழுந்தது. ஹalleluya. பேசும்பொழுது ராக்ல இருந்து தண்ணி வருது. பேசும்போது உலர்ந்த எலும்புகள், ட்ரை போன்ஸ். பேசாத இருந்தா ஒண்ணுமே நடக்காது. பேசும்போது அது அப்படியே நடக்கிறது. நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உண்டு. நம்முடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஜீவன் உண்டு. நீங்கள் பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்கப்படணும்னு எழுதியிருக்கு. அப்படின்னா நம்ம பேசுற ஒவ்வொரு ஜீவனுள்ள வார்த்தையை ஒன்றாகிலும் தலையில விழவே விடாது. ஆகவே தான் நான் தீர்க்க தரிசனமா விசுவாசத்தோடு உங்களோடு கூட பேசினேன். ஒவ்வொருத்தரும் நீங்க உங்க ஃபியூச்சர்ல உங்க வீடுகளில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்க போறீங்க. புரிஞ்சவங்க மட்டும் கையை உயர்த்த ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. எல்லாரும் இயேசுவை, prophetic Emmanuel ஆகிய கர்த்தரை உங்களுக்குள்ள வைக்க போறீங்க. இன்கார்னேட் இம்மானுவேலா இருந்தவர் நம்மளோடு கூட prophetic Emmanuel வந்து வாசம் பண்றார். முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக அந்த வார்த்தையை ஆவியானவர் எனக்கு கொடுத்துட்டே இருக்காரு. படிலாமா? முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்பு அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னரையிலே, இங்கு மோட்சம் விட்டு தாட்சியுள்ள முன்னரையிலே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சத்தமா, சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறாரா, இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறாரா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்பு சொன்னதை அதை முடிப்பதற்காகவே வந்தார். ஆகவே தான் மத்திய அதை எழுதுறார். ஏன் அதை கோட் பண்ணணும்?
ஏசாயா சொன்னதை, தீர்க்கதரிசி சொன்னதை எதுக்கு எடுத்து எழுதணும்? அவர் சொன்னதை நிறைவேற்ற வந்தார். தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டதை நிறைவேற்றும்படி வந்தார். அதை நிறைவேற்றினவர் யாரு? பரிசுத்த ஆவியானவர். இன்கார்னேட் இம்மானுவேல் உண்டாக்கும்படி ஒரு கன்னிகை கற்பவதி. இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த அடையாளமே ஒரு இடரல் தான் உலகத்துக்கு. ஆகவேதான் வேதம் சொல்லுது, அவர் கற்ற கல்லா இல்ல, ஸ்டம்பிளிங் பிளாக்கா தான் வருவார், இடறதுக்கான கல்லா வருவார். இப்படித்தானே? அதுவும் தீர்க்க தரிசனம் தான். இடறதுக்கான கல். உலகம் அதை கேட்கும் போதே இன்னும் இடறது. பட் இஸ் இட் இன்கார்னேட் இம்மானுவேல். தெரியாம உலகம் பேசும். இன்கார்னேட் இம்மானுவேல், ப்ராஃபட்டிக் இம்மானுவேல். நம்பர் 3, உபாகமம் 31 அதிகாரம் 8 வசனம். டியூட்ரானமி 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். ஆண்டவர் 3வது நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் பாருங்களேன். சில காரியத்தை நம்ம தொடங்கும் போது ஐயோ இது எப்படி ஆகும் அப்படித்தானே மரியாள் சொன்னாங்க. You will bear a child அப்படின்னு ஏஞ்சல் வந்து மரியாள் வெர்ஜின் மேரிக்கு சொன்னபோது உடனே வெர்ஜின் மேரியுடைய வார்த்தை என்னது? How it is possible. How it is possible. வந்து தோன்றுன உன்னை அவங்கள பார்த்து சொன்ன வார்த்தை என்னது? Do not be afraid. பயப்படாதே. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் நமக்கு முன்பதாக கடந்து போறார். சில பேர் எப்படி இந்த படிப்பை முடிப்பேன், ஐயோ இந்த வேலைக்கும் நான் படிச்சதுக்கும் சம்பந்தமே இல்லை, ஏன்னா நான் படிக்கவே இல்லை. அதான் உண்மை. ரெஸ்யூம்ல மட்டும், சிவில மட்டும் அப்படி இதை படித்தேன் அதை படித்தேன்னு போட்டேன். என்ன படித்தேன்னு எனக்கு தான் தெரியும். எந்த கொஸ்டினை நம்ம சாய்ஸில் விட்டோமோ இன்டர்வியூவில் அதான் கேட்போம். வேலைக்கு நமக்குன்னு தனியாக கொடுத்து நம்ம கையில் அதான் கொடுப்போம். அங்கே போய் சாய்ஸில் விட முடியுமா? அவன் முன்ன சாய்ஸில் விட்டுருவான். அடுத்த ஆளை எடுத்துருவோம்ப்பா, யூ ஆர் ஃபயர்ட் அப்படி தானே. இன்னொரு சாய்ஸ் எடுத்துக்குவோம். அங்கே சாய்ஸே கிடையாது. படிக்காததெல்லாம் எவன் விட்ட சாபமும் இப்போ உட்காந்து படிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார், I will go before you and I will be with you. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கொடுக்குற வாக்குத்தத்தம், நீ செய்கிற அந்த காரியத்தில் நான் உனக்கு முன்பதாக கடந்து போவேன். சில வேளை சில காரியத்தை தொடங்கும் போது எப்படி முடியும், வாய்ப்பே இல்லையே, காசே இல்லையே, ஞானமே இல்லையே, அது எங்கள் குடும்பத்துக்கான தகுதியே இல்லையே. ஆண்டவர் வந்து பேசின ஒவ்வொருத்தரும் அதுதான். மோசையார் தான் சொன்ன, ஆண்டவர் எனக்கு தகுதியே இல்லைப்பா, எனக்கு பேசுறதுக்கு தகுதியே இல்லைப்பா. எரேமியா சொல்றார், ஐயோ எனக்கு போக்குவரத்து அட்ரஸே தெரியாது ஆண்டவர். கூகுள் மேப்லாமா இருந்துச்சு. எரேமியா சொல்றார், என்கிட்ட கூகுள் மேப்பே இல்லை ஆண்டவர், எனக்கு போக்குவரத்து அறியாத சிறு பிள்ளை, போற வர டீட்டெயில்ஸ் கூட எனக்கு தெரியாது. பாட்டுக்கு அப்படியே சும்மா சில பேர் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, எப்படி எங்கே போகிற? அதோ போயினே இருக்கேன், எங்கே போகும்போது போயினே இருக்கேன், விடு சிக்னல் கூட பார்க்காம போ. சமீபத்தில் பார்த்தீங்களா மேப்பை பார்த்து ஒரு குடும்பமாக ஒரு நண்பர்கள டீமான்னு தெரில கோவாக்கு ட்ரிப் பண்ணி பிளான் பண்ணி போயிருக்கான். அது நடுக்காட்டில் நடு மிட் நைட்டில் நடு காட்டுக்கு கொண்டு போய் விட்டுடுச்சான் அந்த மேப். இவன் மாறி தப்பு பண்ணி போயிட்டானான்னு. நடு காட்டில் எப்படி இருக்கும் பாருங்க, நைட்டில் மிட் நைட்டில் பார்க்குறான். சுற்றியும் கண்ணுக்கு ஏற்ற தூரம் யாருமே இல்லை. போலீஸ்க்கு ஃபோன் அடிச்சிருக்கான், எங்களை காப்பாற்று, வழி தெரியாமல் நடுக்காட்டில் உட்காந்து சிங்கம் புலி யானை என்னென்ன வஞ்சோ தெரில. பேய்ங்கெல்லாம் வர சுத்தம்ல, எந்த ஆவியெல்லாம் வந்து கூப்பிட்டுச்சுன்னு தெரில. ஹோல் நைட் இந்த காட்டுக்குள்ள ஹோல் நைட்டு அந்த ஃபியூ பீப்புள் மாட்டி இருந்திருக்காங்க. அப்படிப்பட்ட இம்மானுவேலா இல்லை, நமக்கு இருக்கிற இந்த கைடிங் இம்மானுவேல் உங்களோடவே இருந்து உங்களை கைட் பண்ணுவார். சில கண்ட்ரிஸ் போனீங்கன்னா, சில டூரிஸ்ட் பிளேஸ் போனீங்கன்னா கைடு இருப்பான். அந்த கைட்ஸ் போய் உங்களுக்கு ஒவ்வொரு இடமா சுற்றி காமிப்பான்.
இந்த ரிலிஜியஸ் பிளேசஸ்லாம் முக்கியமாக இருப்பாங்க. இந்த கைட்ஸ் வந்து ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு பிளேசஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இஸ்ரேல்லாம் போனீங்கன்னா கூடவே ஒரு கைட் இருப்பான். அவங்க போய் சொல்லுவாங்க, இங்கே தான் ஏசப்பா ஞானஸ்நானம் எடுத்தார், இங்கே தான் அவர் உலாவுனதா சொல்கிறாங்க, இங்கே தான் இந்த இடத்துல தான் அவர் கெத்செமனே தோட்டத்தில் இங்கே தான் அவர் ஜெபிச்சார். ஒவ்வொன்றையும் அவங்க போய் ஸ்பாட்டை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க கைட். ஆண்டவர் சொல்கிறார், நான் முன்பதாக போய் நான் உன் கூட இருப்பேன். I will not forsake you. Do not be afraid nor be discouraged. கூட இருக்கிறதுக்கு சில வேலை நம்ம டிஸ்கரேஜ் பண்ணும். ஆனால் நம்ம தேவன் எப்படி தெரியுமா, உங்களை என்கரேஜ் பண்ணுவார். நம்ம கூட இருக்கிற தேவன் என்ன தெரியுமா, முடிச்சிடலான்னு நினைக்கும் போது முடிக்க விடவே மாட்டார். தொடங்கு, கண்டினியூ கண்டினியூ கண்டினியூ. பிசாசு டிஸ்கரேஜ் பண்ணிட்டே இருப்பான், இல்லை உன்னால் முடியாது, ஊட்டி விட்டுரு 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 விட்டுரு. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இன்னும் ட்ரை பண்ணு, முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. அவனா வேலையை விட்டு அனுப்புற வரைக்கும் நீயா கிளம்பாத. சில பேர் சொல்றாங்க, நீயா அனுப்புனா போறேன், இல்லைன்னா இங்கேயே தான் இருப்பேன். நான் மட்டும் இல்லை, என் குடும்பமே இங்கே தான் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு கூட நான் இருப்பேன், நான் உன்னை strengthen பண்ணுவேன். as a guiding presence. God is always with his people to strengthen you and to encourage you. So first is incarnate, number 2 is prophetic, number 3 is Emmanuel the guide, the guiding Emmanuel. Number 4, Zephaniah chapter 3 verse 17. செப்பனியா 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். The Lord your God is with you as a mighty warrior, as a mighty warrior who saves. He will take great delight in you. In his love, he will no longer rebuke you, but will rejoice over you with singing. ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட பயங்கரமான பராக்கிரமசாலியை போல, ஒரு விக்டோரியஸ் காடா நான் உங்க கூட இருக்க போறேன்னு சொல்லி. ஒருவேளை இந்த 2024 வருஷம், ஐயோ இந்த வருஷமும் முடியுது, இந்த வருஷமும் கடந்து போகுது, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகணுன்ற மாதிரி 2024 தொடங்கும் போது இந்த வருஷம் எனக்கு பிளெஸிங் வந்துடும், இந்த வருஷம் கண்டிப்பாக எனக்கு என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துரும்னு நினச்சேன். ஆனால் இன்னும் டிசம்பர் 14ஆம் தேதி வந்துருச்சு. இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 17 நாள் இருக்கு இல்லையா? நீயும் சேர்த்தா இல்லை 16 டேஸ் இருக்கு. இன்னும் இது எப்படி ஆகும், இது எப்படி நடக்கும், இது இல்லை இப்படியே தான் முடியுமா? ஆண்டவர் சொல்றார், நான் உன் கூட விக்டோரியஸ் இமானுவேலா இருக்க போகிறேன், நீ ஜெயிக்கிறவனாய் ஜெயிப்பவளா, நான் கூட இருக்கிற கர்த்தராகிய நான் உன்னை ஜெயிக்க, உன் வியாதியிலிருந்து உன்னை ஜெயிக்க, உன்னை உயிருள்ளவனாய் உயிர் பெற்றவனாய் உன்னை மேலோங்க செய்ய நான் உன் கூட இருக்க போகிறேன். எத்தனை பேர் நம்புகிறீங்க 2025 ஜனவரி 1ஆம் தேதியை பார்க்க போறேன்னு சொல்றவங்களாம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்கப்பா. கொஞ்சம் கையை உயர்த்தி சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல இந்த வருஷத்தை முடிச்சு அடுத்த வருஷம் போறதே ஒரு விக்டரி தான். சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லிக்கோங்க, கண்ணாடி பார்த்தே 2024 முடிச்சு 2025 போறதே ஒரு ஜெயந்தான். பாதி பேர் போயிட்டான், பாதி பேர் இல்லை, இந்த வருஷமே பாதி பேர் தொடங்கினவங்க இல்லை. ஆனால் நம்ம அந்த மாதிரி போயிட்டே இருக்க போகிறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? விக்டோரியஸ் இமானுவேல். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ ஜெயிக்கிறவனா இருப்பாய். உன் குடும்பத்தில் எல்லாம் தோல்வியை பார்த்து சொல்லுவான், எனக்கும் இதே மாதிரி தான் எனக்கும் நடந்துச்சு, நான் இந்த இடத்துல விழுந்துட்டேன். அதை தான் அவங்க பார்ப்பாங்க, உங்களை ஒரு மிரராக பார்ப்பாங்க. எதெல்லாம் உங்கள் லைஃப்பில் நடந்துச்சோ உங்கள் லைஃப்லையும் அதே நடக்கிற மாதிரி இருக்கும்ல. அவங்க பார்ப்பான், இதே தான் இதே தான் இதே தான் இதே தான் இதே தான். ஆனால் அவன் விழுந்துட்டான், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நின்று நடந்து ஓடி, சொல்லுங்க கையை வைத்து, ஓடி ஜெயிப்போ ஜெயிப்போ.
victorious Emmanuel. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்களுக்கு ஆண்டவர் சொல்ற, நீ விழுந்து போக மாட்ட, நீ இடறி போக மாட்ட, நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள், நீங்கள் ஜெயிக்கிறவர்களா எழுந்தருள்வீர்கள். இதோடு உங்க குடும்பம் அப்படியே போய் படுத்துறாரு. மற்றவங்களாம் படுத்துட்டாங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும், கர்த்தரை நம்புகிறவர்கள் இடறி விழுவதில்லை, அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், அவள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். சொல்லுங்க, கையை உயர்த்தி ஆமென். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் இம்மானுவேல். இம்மானுவேல் என்பதற்கு கர்த்தர் என்னோடு கூட இருக்க. எல்லாம் கையை உயர்த்தி ஒரு நிமிஷம் கண்களை மூடி God is, ஒரு கன்ஃபெஷனா கைகளை உயர்த்தி, Blessed Redeemer, glorious Lord, Emmanuel, God is with us. Blessed Redeemer, living word. எல்லாரும் சேர்ந்து ஒரு மனதோடு கூட Blessed Redeemer, Blessed Redeemer, Blessed Redeemer, living word. Emmanuel, name above all names, beautiful Savior, glorious Lord, Emmanuel, God is with us. Blessed Redeemer, living word. Blessed Redeemer, living word. Jesus, the name of everybody. உங்களுக்குள்ள பாடும் பொழுது ஒரு பலன், ஒரு பலன், ஒரு பலன், ஒரு பலன், ஜெயிக்கிறதுக்கான ஒரு பலன், தோத்து போயிருக்கவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ஒரு பலன், எதையும் ஃபேஸ் பண்றதுக்கான ஒரு பலன். God is with us. Blessed Redeemer, living word. oh blessed Redeemer, Living word. oh blessed Redeemer, Living word. oh மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே. சத்தம் இவ்வளவுதானா? பின்னாலெல்லாம் மகிமை மகிமை உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில சமாதானமும்
மனுஷர் மேல் பிரியம் உண்டாயிற்று. ஓ மகிமை மகிமை தேவன் நமக்குள்ள வந்து வாசம் பண்ணுகிறார். ஒரு கூடாரம் போட்டு வந்து நமக்குள்ள தங்குகிறார், நம்மளோடு தங்குறார், நம்ம குடும்பத்துல தங்குறார். நீங்க எந்த காரியத்தை குறிச்சு நீ பயந்து கொண்டிருக்கிற, எந்த காரியத்தை குறிச்சு உன் இருதயம் பயந்து நடுங்கி கொண்டிருக்க, தெய்வீக கூடாரமே அவர் வந்து உனக்குள்ள டென்ட் போடுறார், உங்களுக்குள்ள ஒரு கூடாரத்தை அமைக்கிறார். Oh, the tabernacle of God, the tabernacle of God. The kingdom of this world has become the kingdom of our God. எங்கள் தெய்வீக கூடாரமே, என் தேவனின் சந்நிதியே, தேடி ஓடி வந்தோம், தெவிட்டாத பாக்கியமே. Blessed Redeemer, oh living God, our blessed Redeemer, living God, blessed Redeemer, living God. தேவனால் கூடாத காரியம் ஒன்று, மனுஷரால் கூடாதது தான் தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவர் உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்றார், என்னால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உன்னால் கூடாதது தான், உன்னால் அதை கட்டி முடிக்க முடியாதது தான், உன்னால் இந்த காரியத்தை எடுத்து செய்ய முடியாதது தான். அது ஏன் திட்டமா கூட இருக்கட்டும், ஆனா உன்னால தனியா அதை செய்து முடிக்க முடியாது. செருபாபேலே, உன்னால் அதை தனியாய் செய்து முடிக்க முடியாது. உன் பலத்தினால் அல்ல, உன் பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியானவரே அதை கன்சீவ் பண்ண வைக்கிறவர், என்னுடைய ஆவியானவரே அதை ஃபார்ம் ஆக்குறவர். ஃபார்ம்லெஸ்ஸா இருக்கிறத ஃபார்ம் ஆக்குறவர் அவர் தான். ஒழுங்கின்மையா இருக்கிறத ஒழுங்காக்குறவர் அவர் தான். The creating power of Jesus, the resurrecting power of Jesus, the restoring power of Jesus எல்லாத்தையும் திருப்பி சேர்க்கிறார். உடைந்து போனதை திருப்பி சேர்க்கிறார், நொறுங்கி போனதை திரும்பி சேர்க்கிறார். பூச்சிகள் அழித்த வருஷங்கள், புழுக்கள் அரிச்ச வருஷங்கள் திரும்பி அவர் ரெஸ்டோர் பண்றார். அவர் உருவாக்குறவர் மாத்திரம் அல்ல, அவர் உருவாக்குறவரா மட்டும் இருந்தா அவர் கடவுள் கிடையாது. அவர் திருத்துகிறவர், அவர் ரெஸ்டோர் பண்ணுகிறவர். ஆகவேதான் அவர் ஃபுல்னஸ் ஆஃப் காடா மாறுறார். ஹalleluya. கிரியேஷன் மட்டும் பண்ணி இருந்தார்னா, ரெஸ்டோர் பண்ணாம இருந்திருந்தார்னா, ரிடீம் பண்ணாம இருந்திருந்தார்னா அவர் கடவுளா இருந்திருக்க முடியாது. வெறும் கிரியேஷன்ல மட்டும்தான் கடவுளுடைய வல்லமையை பார்த்திருக்க முடியும். என்னைக்கு இம்மானுவேலை உலகத்துக்கு அமிச்சாரோ அன்னைக்கு தான் அவர் ரிடீமரா மாறுறாரு, அன்னைக்கு தான் அவர் ரெஸ்டோரரா மாறுறாரு. அதுவே தான் எங்கள் தேவன் காட் ஹெட்ல ஒரு ஃபுல்னஸா மாறுறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. காட் ட்ரினிட்டி, தி ட்ரினியூன் காட் ஏன் தெரியுமா அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காங்க? எத்தனையோ கோடி கோடி கடவுள்களை இந்த உலகம் சொன்னாலும் ஏன் தெரியுமா எங்க காட் பெரியவர்? அந்த ட்ரினியூன் காட் ஒருத்தர் ஆவியா இருக்கிறாரு, ஒரு சோலா இம்மார்டலா ஒருத்தர் இருக்கிறாரு, இன்னொருத்தர் மாம்சமா உலகத்துக்கு வந்தாரு, கிரியேட்டரா இருந்தாரு, ரிடீமரா மாறினாரு, ரெஸ்டோரரா நம் வாழ்க்கையில் இருக்கிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்பட. மாஷா தரமான் தெரபியா ரிபாலா கரமா. ஆகவேதான் இயேசு பெரியவர். நம்பர் 5, சங்கீதம் 23 அதிகாரம் 4 வசனம். Psalms 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்.
இந்த வசனத்தை ரொம்ப தெரிஞ்ச எல்லாருக்கும் வசனம் நிறைய பேர் மெமரியாக அதை இந்த மைண்டில் வச்சுருப்பீங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தான். Even though you walk through the darkest valley, shadow of death ன்னு எழுதியிருக்கோம் இன்னொரு வருஷம். Darkness, path of darkness. ஆண்டவர் சொல்றார், அந்த இருளின் பள்ளத்தாக்குல, அந்த புரியாம நடந்து போறல ஒரு பாத்துல, உனக்கு விரும்பாம ஒரு பாத்துல உன் வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்குல்ல, உருண்டு போயிட்டு, சில பேர் உருண்டு போகுது என் வாழ்க்கை, என் வருஷங்கள் உருண்டு போகிறது, ஒரு கதையை போல என் வருஷங்களை கழிச்சு போட்டேன்னு எழுதுறார் சங்கீதக்காரர். என் நாட்கள் இல்லாததை போல போகிறது, கதையை போல வருஷம்லாம் சாப்டர், ஒரு கதை புக் படித்தா பிரித்து திருப்பினே போகிற மாதிரி 2022 போயிடுச்சு, 2020 போயிடுச்சு, 2024 போயிடுச்சு. கதையை போல வருஷங்களை கேலண்டர் பேஜ் திருப்புற மாதிரி சில பேருடைய வாழ்க்கையில் அப்படி பேஜ் மட்டும்தான் திரும்புது. ஒன்றும் பெருசாக நீங்கள் சொல்வீங்களே, ஒன்றும் பெருசாக செய்யலை, பெருசாக நினச்சது நடக்கலை. ஆண்டவர் சொல்கிறார், அந்த பாதையில் நான் உன் கூட இருக்கிறேன். இப்போ நான் சொன்ன ட்ரினியூன் காடோடைய பவர்னால தான் அவர் எல்லாத்தோட பெரியவராக இருக்கிறாரு, எல்லாரையும் ஈஸியாக எடுத்துடுறாரு. ஏன் தெரியுமா? இந்த தேவன்கிட்ட வல்லமை இருக்குது. என்ன வல்லமை? ஈர்க்கிறதுக்கான வல்லமை. இந்த தேவனிடத்துல உண்மை இருக்குது, இழுத்துறோம். மனுஷன் சமாதானத்தை தேடி ஓடுறாங்கல்ல, ஏன்னா மனுஷன் உருவாக்கும் போது தேவன் அதுதான் அந்த டிசைன்ல அதை சேர்த்து தான் உருவாக்கி இருக்கிறார். அந்த சோல், உங்க ஆத்துமா உண்மையை பார்க்கும்போது அது ஈர்க்கப்படும். உண்மையான தாயின் இடத்துல குழந்தைய கொண்டு வந்து வச்சு பாருங்களேன், குட்டி குழந்தை இருக்குல்ல, பிறந்த குழந்தை, அது அந்த உண்மையான தாய் கிட்ட போகும்போது தான் அது சிரிக்கும். அதுக்கு யாருன்னு கண்ணு கூட தெரிஞ்சிருக்காது, ஆனால் அந்த ஹார்ட் பீட்டு அந்த குழந்தைக்கு தெரியும். ஏன்னா 9-10 மாதம் வயிற்றுல இருக்கிற குழந்தை, அந்த ஹார்ட் பீட் அதுக்கு தெரியுமா? அந்த ஹார்ட் பீட் தெரியும். க்ளோஸ் நபர்கள் தூக்கும் போது அந்த குழந்தை சிரிக்கும். நம்ம நினைக்கிற முகத்தை பார்த்து கண்டுபிடிக்குதுன்னு, அதுக்கு அந்த ஃபீலிங்ஸ் தெரியும், அந்த வார்ம்த் தெரியும், அந்த ஹார்ட் பீட் தெரியும். மனுஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஹார்ட் பீட்டே அவரு தான். அவருடைய அன்பும் அந்த சமாதானமும் அந்த பிரசன்னத்தை அவங்க உண்மையை பார்க்கும்போது, ஏய் இதுதான் நான் தேடின சந்தோஷம், நான் ரொம்ப வருஷமா தேடிட்டு இருந்தேன்ல அந்த சமாதானம், அது இவர்கிட்ட தான் இருக்குது, இவர்கிட்ட தான் இருக்கு. ஏன்னா மற்றவங்களாம் சஃபரிங்க்கு இந்த செய்ய அதை செய்ய, இவர் என்ன சொல்றாருன்னா, எதுவுமே பண்ணாத, I am a suffering Emmanuel. I am a suffering Emmanuel. நீ மரண இருளின் பள்ளத்தாக்கில் போனால் நான் அங்கே வந்துடுறேன்ப்பா, நீ ஐசியூ வார்டுக்கு போனால் நான் அங்கே வந்துடுறேன்ப்பா, உன் ஐசியூ வார்டில் அப்படியே வைக்க மாட்டேன், நம்ம 2 பேரும் நடந்து வெளியே போகலாம்ப்பா, கையை வைத்து ஆமேன்னு சொல்லுங்க. என்ன பெரிய பிரச்சனை போராட்டம் வந்தாலும் அவர் உன்னோடு கூட இருக்கிறார், உங்களோடு கூட இருக்கிறார். அந்த கடன்ல உன்னோடு கூட இருப்பார், அந்த உபத்திரவத்தில் உன்னோடு கூட இருப்பார், அந்த கஷ்டத்தின் பாதையில் அவர் உன்னோடு இருக்கிறார். புரியாம ஒரு பாத்திரம் நடந்து போயிட்டு இருக்கீங்களே, புரியாம ரெண்டும் இருக்கு தானே, பிடிக்காம நடப்போம், புரியாம நடப்போம், அதுல அவர் கூட இருக்கிறார். இங்க சங்கீதக்காரர் எழுதுறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். மரணம் இந்த இடத்துக்கு, மரணத்தின் பாதையில போயிருந்தா கூட நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். நம்மளுடைய தேவன் ஏந்திரமாக வித்தியாசப்பட்டவராக இருக்கிறாரு, அவர் சஃபரிங் காடா இருக்கிறார். ஏசாயா 53ஆம் அதிகாரம் முழுவதுமா வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாமா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 3வது வசனத்திலிருந்து வாசிப்போமே. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும். இந்த இடத்துல ஏசப்பாவை எடுத்துட்டு உங்க பேரை கூட போட்டுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று வரும். சிலர் ஜனங்க அசட்டை பண்ணுவாங்க, உங்களை மதிக்கவே மாட்டாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்க நண்பர்களாக இருக்கட்டும், நீங்க வேலை செய்யற இடமா இருக்கட்டும், சிலரை அசட்டை பண்ணுவாங்க, சிலரை புறக்கணிப்பாங்க. பத்திரிக்கை கொடுத்துட்டு நீங்கள் வரணும்னு அவசியம் இல்லை, பிஸின்னு ஃப்ரீயாக இருந்தால் பாருங்க, சும்மா வந்தீங்கனாலே போதும். சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் ஆசீர்வாதம் கொடுத்தீங்கனாலே போதும், ஆசீர்வாதம் பார்சலில் மொய்யும் பார்சல்லையும் அனுப்பிவிடும், மெசேஜ்லேயே படிக்குமா. துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம்.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து. போதும். இந்த வசனங்கள் ரொம்ப எனக்கு பிடிச்ச வசனங்கள். அடிக்கடி இந்த ஏசாயா 53 படிச்சுட்டே இருப்பேன். நிறைய டைம் மீட்டிங் வரதுக்கு முன்னாடி இந்த வசனத்தை அதிகாரத்தை படிச்சுட்டு தான் வருவேன். ஏன்னா இந்த இடத்துல கடவுளா அவர் காமிக்கல, கடவுளை ஒரு சஃபரிங் காடா காமிக்கிறார். உண்மையாவே அந்த பாத்துல போனவங்களுக்கு மட்டும்தான் அந்த பாத்துல போறவங்களுடைய சஃபரிங் புரியும். இல்லைன்னா அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அது என்ன கஷ்டமா இருக்கட்டும், ஐயோ நானும் இப்படிதான் அப்படின்னும் போது நம்ம டக்குன்னு ஒரு அட்டாச் ஆகிடும். சீக்கிரமாக ஒருத்தரோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுத்திட்டு எப்போ தருவாங்க, நம்மளை போறவே ஒருத்தனை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்மள மாதிரியே ஒருத்தர். ஐயோ பரிசு தொலைச்சிட்டேன், அப்படியாப்பா நானும்பா, எங்க போனாலும் இந்த மொபைல் தொலைஞ்சிடும், ஐயோ நானும் தான், டக்குன்னு கனெக்ட் ஆகிடுவோம், சந்தோஷப்படுவோம் ஒரு சைடில். போ தொலைச்சியா, நானும் தொலைது, எவ்வளோ காசு இருந்துச்சு, 3000 ரூபாயா, எனக்கு 300 ரூபாய் தான். கடவுளே சோத்திரம், ஏதோ ஒரு கனெக்ஷன் பட்டுன்னு நம்ம கனெக்ட் ஆகிடும். சஃபரிங் காட் என் கூட கனெக்ட் ஆறார், உங்களோட கனெக்ட் ஆறார். அசட்டை பண்ணப்பட்டவர்கள் அசட்டை பண்ணப்படுற கத்தரை பார்க்கும்போது கனெக்ட் ஆவார்கள். புறக்கணிக்கப்படுகிறவர்கள் புறக்கணிக்கப்படுற கத்தரை பார்க்கும்போது கனெக்ட் ஆறார்கள். பாடுகள்ல பலகீனங்களை முகத்தை பார்த்து அந்த கடை இது ஒரு முகமாது அப்படின்னு திட்டிருப்பான் போறவன். சில பேர் பார்த்தீங்கன்னா திட்டி துப்பி சபிச்சுட்டு போவான், அவரை பார்த்தோன்னா அதுதான் கனெக்ட் ஆகுது. பாடு அனுபவிக்கிறவங்க அவரை பார்த்தோன்னே கனெக்ட் ஆவாங்க. ஏன் தெரியுமா? நீங்க கத்தரோட கனெக்ட் ஆறீங்க. கையை உயர்த்தி ராமேன்னு சொல்ல. இந்த இடத்துக்கு வந்து போனா எங்களுக்கு ஆசீர்வாதம், சந்தோஷம், கத்தரை பார்க்குறோன்னு சொல்றவங்கள கையை உயர்த்தி காமிங்க பார்க்கலாம். Because you are connected with the God of invisible God தான். இங்க வந்து காடை நம்ம ஒன்றும் ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் மாட்டி வைக்கல, ஒரு இமேஜ்லாம் வைக்கல, பட் நீங்க கனெக்ட் ஆறீங்க. ஏன்னா அவர் உங்களுக்குள்ள வந்துடுறார். சஃபரிங் இம்மானுவேல், சஃபரிங் இம்மானுவேல் நமக்குள்ள வர்றார். நம்முடைய பலகீனங்களை அவர் எடுத்துக்கிறார், நம்முடைய நோய்களை அவர் சுமந்து கொள்றார். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எல்லா மெடிசின்ஸும் ட்ரை பண்ணிட்டு கடைசியில் கடவுளை தேட வருவான். வழியே இல்லை, கடவுளே அப்படின்னு நம்பி வருவான். இங்கே வந்தோன்னா கனெக்ட் ஆயிரும். ஏன்னா இவரும் சஃபர் பண்ணியிருக்கிறாரு, இவரும் அடிக்கப்பட்டிருக்காரு, இவரும் நொறுக்கப்பட்டிருக்கிறாரு. நொறுங்கி மட்டும் போல அவர் சொல்றாரு, அந்த நொறுக்குதல்ல உனக்கு சுகத்தை நான் வச்சிருக்கிறேன், அந்த அந்த காயங்கள்ல தழும்புல உனக்கு ஹீலிங்கை வச்சிருக்கிறேன், அந்த அந்த தழும்புகள்ல உனக்கு சர்ப்ரைஸை வச்சிருக்கேன். மறைஞ்சு போகும். நீ பயந்து கொண்டிருக்கிற அந்த கட்டிகள் மறைஞ்சு போகும். நீ பயந்து கொண்டிருக்கிற அந்த ஃபைப்ராய்ட்ஸ் மறைஞ்சு போகும். நீ பயந்து கொண்டிருக்கிற அந்த அந்த சரும நோய்கள் மறைந்து போகும். நீ பயந்து கொண்டிருக்கிற அந்த கல்கள் மறைஞ்சு போகும். நீ பயந்து கொண்டிருக்கிற சகலம் மறைந்து போகும்படி ஆண்டவர் செய்வார். சொல்லுங்க, கையை உயர்த்துவார். ஆமே. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள்ல எல்லாத்தையும் தேவன் மாற்றி போடுகிறார். It's a suffering God, suffering Emmanuel. Emmanuel என்ற தேவன் பூமிக்கு அவதாரம் எடுத்து வந்து அப்படியே அவதாரமா மேலே ஏறி போல, அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பின்புதான் அவர் எழுந்தருளி போய் நமக்குள்ள வாசம் பண்ணும்படி பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள தந்தருளி போகிறார். நம்ம பார்த்தது படிச்சதெல்லாம் தெய்வம் அவதாரம் எடுத்து வந்தார், தெய்வம் அவதாரமாய் அப்படியே மறைந்தார், இப்படிதான் நம்ம பார்த்துருக்கிறோம். நான் சொல்ற இந்த அவதாரம், நான் சொல்ற இந்த இம்மானுவேல், நான் சொல்ற இந்த ஃப்ளஷ், the word became fleshல, இந்த இம்மானுவேல், he suffered for you and for me. Amen. Crucified, laid behind the stone என்ற சரணத்தை பாடும். Laid behind
the stone. You lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me. above all. Crucified, laid behind the stone. You Lived to die, rejected and alone, oh, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. கைகளை உயர்த்தி crucified, laid behind the stone. You lived to die, Rejected and alone, like a rose. trampled on the ground. ரோஜா மலரை எடுத்து காலில் போட்டு தேய்ச்சா எப்படி ஆகுமோ, சாரோனின் ரோஜாவாகி இம்மானுவேல ஒரு கீழே போட்டு அவரை மெதிச்சு தள்ளினார்கள். Like a rose trampled on the ground, You took the fall and thought of me. கைகளை உயர்த்தி நீங்க கூட இன்னைக்கு ஒரு ரோஜா மலரை போல இருக்கிற உங்களை ஜனங்கள் கீழே தள்ளி உங்களை மெதிச்சு உங்களை துப்பி உங்களை கேவலமா பேசி உங்க குடும்பத்தினர் உங்க வெளியே இருக்கிறவங்க வேலை செய்யற இடத்துல நீ வாழ்ந்த இடத்துல வளர்ற இடத்துல பிறந்த இடத்துல ஒருவேளை உங்க குடும்பத்தினர் யாரோ ஒரு நபரோ இல்லை நீங்களோ கைகளை உயர்த்தி oh, like a rose trampled on the ground. ஒருவேளை நீங்க கனெக்ட் ஆறீங்களா இந்த கத்தரோட You took oh is a suffering man ஒருவேளை உங்க சரீரத்துல வர்ற பெயினா இருக்கலாம், இந்த ஆகனியா இருக்கலாம், ஏதோ ஒரு லாஸா இருக்கலாம், like a rose சரீரத்துல வர்ற எந்த பலவீனமா இருக்கு, நஷ்டங்களா இருக்கலாம், பண கஷ்டங்களா இருக்கலாம், ஏக்கங்களா இருக்கலாம், thought of me above all powers, above all powers, above all grace, above all nature and all created things, above all wisdom and all the ways of man. You were here before the world began. Above all kingdoms, above all thrones, above all wonders the world has ever known, above all wealth and treasures of the earth, there's no way to measure what you're worth. every hand's lifted up higher please. Crucified, laid behind the stone, you lived to die, rejected and alone, like a rose trampled on the ground. You took the fall and thought of me above all. Crucified, I feel the presence of the Almighty God here. Lay Oh God. behind the stone. Oh Emmanuel, You lived oh to Jesus, die, Tabarakantaram, rejected and alone, Rebrehesekekaram, like a rose oh trampled on the ground. You took the fall and thought of me above all.
thought of me above all. இந்த பாட்டில் பாடும்போது எனக்கு ஒரு தாட் வந்து மைண்டில் வந்துச்சு. சில இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோழிலாம் வளர்ப்பாங்கள்ல, கோழி ஆடுகள் எல்லாம் வளர்க்கும் போது அவங்க சொல்லுவாங்க, இது கறிக்கோழி, வெட்டுறதுக்காகவே வளர்க்குறோம், இது வந்து வளர்க்குறதுக்காக பெட்டாக வளர்க்குறோம். இந்த ஆடுகளை பார்த்தீங்கன்னா இது நல்ல சாப்பாடு கொடுத்து வளர்ப்போம், நல்ல வித்தியாசமாக இருக்கும், இது வந்து இந்த பண்டிகைக்கு நாங்கள் வெட்டிடுவோம் அப்படின்னு. பிதாவாகிய தேவன் இயேசு சுவாமியை வளர விட்டாராம். எதுக்குன்னா அடிக்கப்படுறதுக்காக. இயேசு சுவாமி வளர்ந்தாராம். நம்ம பாடுறது அப்படி தானே, he lived to die. நம்மளாம் வாழ்றதுக்காக வாழ்றோம், சாவறதுக்காக யாராவது வாழ்றீங்களா? சாவு இன்னும் கொஞ்சம் தள்ளி போடலான்னு சொன்னா தள்ளி போடுவோம், அப்படித்தானே? எத்தனை பேருக்கு நான் பரலோகம் போகணும் ஆசை இருக்கு, எத்தனை பேருக்கு சாவணும்னு ஆசை இருக்கு அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் கை தூக்குவீங்க. போயா இந்த வாழ்க்கை. எத்தனை பேருக்கு இன்னைக்கே போகணும்னு கை தூக்க சொன்னா யாரும் கை தூக்குவீங்களா? உண்மையாகவே போயிடுவீங்க கை தூக்கணும், யாரும் கை தூக்க மாட்டோம். 2 நாள் கழிச்சு கூட, 1 வாரம் கழிச்சு, அடுத்த வருஷம் பார்த்துடுறேன், ஜனவரி 1 ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருக்கேன், போட்டுடுறேன்னு. இல்லை அவ போட்டுக்குவா, இவன் போட்டுக்குவான். ஆண்டவர் சொல்றார், I live to die. மரியாதை எடுத்துக்கோங்க. அவருக்கு வந்த வாக்குத்தத்தமே உன் ஆத்துமாவை ஒரு பட்டையும் உருவிப்போம். Your sword shall pierce your soul. இதுதான் ப்ராஃபஸியே. ப்ராஃபஸி பார்த்தீங்களா? நமக்கு வந்து ஆசீர்வாதம் வரும். உனக்கு இப்போ இருக்கிறது கார BMW காரா வரும், ஆடி காரா வரும். இதுதான் நமக்கு ப்ராஃபஸி. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ப்ராஃபஸி, உன் ஆத்துமாவை ஒரு பட்டயம் உருவிப்போம். அதுதான் ப்ராஃபஸி. ஆண்டவர் அப்படியே பேசுவார். இயேசு சுவாமியை சிலுவையில் பார்க்கும்போது என்ன தரமா இருக்கும் மரியாளுடைய இருதயம்? ஒரு ஈட்டி எடுத்து, ஒரு ஸ்வாட் எடுத்து அவங்க இருதயத்தை குத்துனதை போல இருந்திருக்கும். கரெக்டா இல்லையா? அதான ப்ராஃபஸி. A sword shall pierce your soul. அவங்க பார்த்துருப்பாங்க, ஈட்டி எடுத்து இயேசு சுவாமியுடைய விழாவில் குத்துறாங்க. இதுக்கு முன்னாடி என் இருதயத்தை உன்னுடைய மரணம் குத்திட்டு. இட்ஸ் நாட் ஈஸி. இன்னொரு சைல்டு சஃபர் ஆகிறத பார்க்கலாம், உனக்கு நெருங்கின நபர்கள் சஃபர் ஆகிறத பார்க்க முடியாது. குழந்தைங்களை வச்சிருக்கவங்களுக்கு தெரியும், தங்க குழந்தை சஃபர் ஆகிறதுக்கு. அந்த சஃபரிங்க ஈசாக்கு ஆண்டவர் கொடுக்க விரும்பல. ஆபிரகாமே, உனக்கு நான் அதை கொடுக்க விரும்பல. ஸ்டாப் இட். நான் அதுக்கு இருக்கேன். நான் ஈசாக்கா வரேன், ஆபிரகாமா அவர் நிற்கிறார். ஆண்டவர் இயேசு சுவாமிய அடிக்கப்படுறதுக்காகவே, மறிக்கிறதுக்காகவே அவரை வளர விட்டார். 33 வருஷத்துல அவரை பலிக்காக ஒப்பு கொடுத்தார். இட்ஸ் நாட் ஈஸி. நம்பர் 6, Matthew 28:20. And surely I am with you always to the very end of the age. சொல்றல ஒவ்வொரு ஏஜ்னு சொல்லி, ஒவ்வொரு ஆண்டுகள் நம்ம இருக்கிறது, we are in the last era of the world. கடைசி நாட்கள் இருக்கிறோம். we are in the last days. we are in the last days. எந்த விஞ்ஞானியாவது உலகம் இன்னும் இத்தனை வருஷம் இருக்க போகுதுன்னு நான் சொல்றானா? உலகம் அழிய போகுது, நான் இருக்க வரைக்கும் நடக்காதடா, நான் போனதுக்கு அப்புறம் நடக்கும். சொல்லுங்க கையை. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சொல்லணும். என்னன்னா, என் தேவன் கடலையே 2 பொளந்து அதை நடக்க வச்சவர். கடலை நம்ம மேலேயா விட்டுருவாரு? வற்றி போக பண்ணுவார். அப்படிதான் அது புரண்டு வந்தாலும் நம்மளை பார்த்து அது திரும்பி போகும். ஹிஸ்டரி அப்படித்தானே சொல்லுது. செங்கடலை பிளந்தார், யோர்தான் நதியை ரிட்டர்ன் அனுப்பினார். சூப்பர்ல. அருவிலாம் மேலேருந்து அப்படியே இறங்கி வரும். அதே பேக்வர்ட் மூமெண்ட்ல பார்த்தீங்கன்னா அப்படியே அருவி கீழேருந்து மேலே போகும். நம்ம தேவன் மேலேருந்து இறக்க பண்றவர் இல்லை, கீழேருந்து மேலே போக வைப்பார். சொல்லுங்க கையை உயர்த்தி. ஆமென்.
அப்படிதான் செய்வார் ஆண்டவர். அவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன் உன்னை மீட்கும்படிக்கு. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர் கடைசி நாளில் இந்த பூமியின் மேல் நிற்பார் என்று மறைந்திருக்கிறேன். அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, இஸ் a redeeming Emmanuel. My Redeemer lives. My Redeemer, சத்தமா சொல்லும், My Redeemer. அவர் என்னைக்கும் நம்மளோட உயிரோடு இருக்கிறார். அவர் நம்மோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார். உன்னை மீட்கிறதுக்காகவே உங்களோட உங்க குடும்பத்தோடு இருக்கிறார். மீட்பர் வாழ்கிறார். அவர் என்றென்றும் வாழ்கிறார். அப்படிதானே? மீட்பர் வாழ்கிறார், என்றும் வாழ்கிறார். நம்மளோட எப்பவுமே நம்ம குடும்பத்தோடு நீங்க போற வர இடத்தெல்லாம் அவர் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் அவனோடு கூட இருக்கிறேன். நீ எங்க இருந்தாலும் நான் உங்க கூட இருக்க போறேன். உன் பிள்ளைகள் எங்க இருந்தாலும் நான் அவங்களோடு கூட இருக்க போறேன். நான் உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தமே அதுதானே. நீ போற இடம்லாம் அவன் கூட இருப்பேன். உலகத்தின் முடிவு புரியுது, நான் அவன் கூட இருப்பேன். நீ இருக்கிறியோ இல்லையோ, நான் உன் பிள்ளைகளோட இருப்பேன், நான் உன் குடும்பத்தோட இருப்பேன். நம்ம எல்லா நேரத்துலையும் நம்ம பிரசன்ஸை ஃபீல் பண்ண முடியாது. பட் இம்மானுவேல் ஆகிய தேவன் அவர் ஓம்னி பிரசன்டா, ஓம்னி சியன்டா, ஓம்னி பொட்டன்டா, அவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் நம்மளோடு கூட இருக்கிறார். எந்த சிச்சுவேஷன்ல அவர் நம்மோடு இருக்கிறார். எந்த சிச்சுவேஷன்ல நம்மோடு இருப்பார். ஒரு வேளை வேறு வழியே இல்லாமல் ஸ்கேன் சென்டருக்குள்ளே போயிட்டீங்கனாலும் அங்கேயும் கண்ணு முடிப்பார். அந்த பிரசன்னம் உங்களோட கூட இருக்கும். அது ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாதுன்னு சொல்வார். சிங்க கெபிலேயே அவர் கூட வந்து இருந்தாரா இல்லையா? சூளை நெருப்பு, அக்கினி சூளை, அதுதானங்க இம்மானுவேல். இம்மானுவேல்ன்ற கான்செப்ட்ல அவங்களோட இருந்தார் தானே. சூளைக்குள்ளே இறங்கிட்டார். சிங்க கெபியோ பாடிடலாமா? சூளை நெருப்போ அவர் என்னை, சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். ஓ சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். வாழ்க்கை சிங்க கெபியா இருந்தாலும் சூளை நெருப்பா இருந்தாலும் கெபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கடைசியாக செவன்த்லி வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். Revelation chapter 21 verse 3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். இதுதான் இம்மானுவேலுடைய அல்டிமேட் மீனிங்கே, அல்டிமேட் ஃபுல்ஃபில்மெண்ட்டே. மீனிங் சொல்றதை விட ஃபுல்ஃபில்மெண்ட்டே என்னன்னா, the kingdom of the world has become the kingdom of our God. So I heard a loud voice from the throne saying, look, God's dwelling place is now among his people, and he will dwell with them. They will be his people, and God himself will be their God. அவரே அவங்களுக்குள்ள வாசம் பண்றார், அவரே அவங்களுக்குள்ள உலாவுறார், அவங்க பிள்ளைகளா அவர் கடவுளா நிற்கிறார். எத்தனை பேர் அதை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க?
அன்னைக்கு சொல்லு, நான் போனது இயேசுவுக்காக, கர்த்தருக்காக, நான் செஞ்சது எல்லாம் அவருக்காக தான் இந்த பிரைஸ் பே பண்ண, அவருக்காக தான் இந்த கஷ்டத்தை நான் சகிச்சேன். இதெல்லாம் பொறுமையோடு சகிச்சதுக்கு காரணம் இந்த என்டர்டெயின்மெண்ட்லாம் விளக்குற இந்த உலகத்தோடு போகாமல் இதெல்லாம் வேணாம் 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 ஒதுக்கி ப்ரைஸ் பே பண்ணது காரணம் இந்த இம்மானுவேல் என்னோடு கூட இருக்கிறார். இம்மானுவேல் என் கூட மட்டும் இல்லை, நான் போகிற இடத்துலலாம் அவர் வராரு. இன்னைக்கு ஒரு வேளை உன் குடும்பத்தினர் உனக்கு விரோதமாக நிற்கக்கூடும், தெரியாமல் பேசக்கூடும், தெரியாமல் உன்னை சபிக்கக்கூடும், தெரியாமல் நெகட்டிவ்ல உன்னை வைக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நாள் ஒன்று வருது, அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க, உன்னால தான் என் குடும்பமே உயருது, உன்னால தான் அந்த சாபம் முடிவுக்கு வந்துச்சு, உன்னால தான் என் குடும்பத்தில், உன்னை பார்த்து பெருமையாக உங்ககிட்ட சொல்ல மாட்டாங்க, பின்னால் சொல்லுவாங்க, என் குடும்பத்தின் பேரையே உயர்த்தினவர் இவ தான். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க. உன் குடும்பத்திற்கு மொத்த கடனை உன்ன மூலமாக தான் மாறும். உன் குடும்பத்திற்கு ஒவ்வொரு போராட்டமும் பிரச்சனையும் உபத்திரவமும் உன்னால தான் மாறும். யாரெல்லாம் உனக்கு விரோதமாக நின்று பேசுனாங்களோ அவர்களே சொல்லுவாங்க, இவன் எழுந்து ஜெபம் பண்ணிட்டோம், இவன் எழுந்து ஜெபம் பண்ணிட்டோம், இவன் எழுந்து அந்த சொல்லட்டும், அப்பொழுது கர்த்தர் அவரோடு இருக்கிறார், இம்மானுவேலின் தேவன் இவனோடு இருக்கிறார், இவளோடு இருக்கிறார். இவங்க வாயை திறந்து சொன்னா அப்படியே நடந்துடுறது. நம்ம வாயை திறந்து பேசுவோம், அவன் சொல்லுவான், அவன் கவுன்சிலிங் கொடுத்தா அப்படியே நடக்குதுன்னு. ஏன்னா அந்த கவுன்சிலிங் உங்களுதான் இருக்காது, தேவன், இம்மானுவேலின் தேவன் உங்கள் நாவை யூஸ் பண்ணுவார், உன் வாயை யூஸ் பண்ணுவார், உன் ஜபத்தை அவர் பயன்படுத்தி அநேகருக்கு ஆசீர்வாதமா. இன்னைக்கு ஒருவேளை நீ சாபமாக இருக்கிறன்னு நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவர் சொல்கிறார், நீ சாபமாக இருக்கிற உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் மாற்ற போகிறேன். ஹல்லேலூயா. கையை ஒருத்தர் ஆமென் சொல்லுவோமா? இதுக்கு முக்கியமாக இம்மானுவேலோட ஃபுல்ஃபில்மெண்ட், த எட்டர்னல் இம்மானுவேலா, என்றென்றைக்கும் நாம் அவரோடு கூட இருப்போம், அவர் நம்மோடு கூட இருப்பார். இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்யும் தேவாதி தேவன் நினைக்கிற அந்த சரணை தெரிஞ்சவங்க எல்லாரும் சேர்ந்து கைகளை உற்சாகமா தட்டி பாடலாம். தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. ஓ தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, மத்தியிலா, ஓஹோ தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சொல்லுங்க, இம்மானுவேல் மனுஷரின் மத்தியில் தேவாதி எட்டர்னல் இம்மானுவேலா வாசம் செய்கிறாரே. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாபரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா, தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. The 7 aspects of Emmanuel பத்தி நம்ம தியானம் பண்ணிருக்கோம். ஒன்னு நான் சொல்லுங்க பார்க்கலாம், ஞாபகம் இருக்குங்களா? Number 1 is incarnate Emmanuel. Number 2 prophetic Emmanuel. Number 3 guiding Emmanuel. Number 4 victorious Emmanuel. Number 5 suffering, ஒவ்வொன்றும் நம்மளோட ரிலேட் ஆகுது தானே. Number 6 redeeming. My Redeemer lives song படிலாமா? Redeemer lives. My Redeemer